அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக உங்களை அன்புடன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வீடியோக்களில் ஆங்கில மெய்யெழுத்துக்கள், கூடுதல் மெய்யெழுத்துக்களுக்கு தமிழ் மெய்யெழுத்து உச்சரிப்புகளை உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன். ரெண்டு பிக்குன்னா இப்போத்தே, எம்னா இம்மு விளக்கியிருக்கேன்னா, ஆங்கில கூடுதல் மெய்யெழுத்து டிஹெச் ரெண்டு நேரத்தில் அவருக்கு எஸ்கேசிஸ் இப்படியே விளக்கியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் உயிரெழுத்துக்களை வகைப்படுத்தணும்ல, தமிழில் ஒரு ஆறு இருக்குது, ஆங்கிலத்தில் 5-6 வகைப்படுத்தணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம தமிழ் மெய்யெழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில மெய்யெழுத்துக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் மெய்யெழுத்து தமிழில் இக்கு, மொத்தம் 18 மெய்யெழுத்துக்களில் முதல் இக்குக்கு ஆங்கிலத்தில் என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, சிக்கு வரும், ஜிக்கு வரும், கேக்கு வரும், கியூக்கு வரும், ஈராக்குக்கு கியூ, இக்குக்கெலாம் கியூ போடணும், கியூ யூ ஈக்கு இருக்குது, சாதிக், மாஸ்க்கு, மசூதி, மாஸ்க், அந்த இக்குக்கெலாம் கியூ யூ ஈ வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து சிஹெச்க்கு இக்கு இருக்குது, டெக்னாலஜி சொன்னேன், ஸ்டமக்கு. அப்போ சிஹெச்சுக்கு ஒரு இக்கு இருக்குது, சிகேக்கு இக்கு இருக்குது, லக்கு, டக்கு. அடுத்து ஜியூஇ, பிளேக்கு, ரோக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்கேன், டைலாக்கு, அதுவும் இருக்குது. அப்போ மொத்தம் 8 இக்கு இருக்குங்க. தமிழில் ஒரு இக்குத்தே, ஆங்கிலத்தில் 8 இக்கு இருக்குது. அந்த 8 இக்கு 8 ஸ்பெல்லிங் போய் ஆங்கில உயிரினத்தோடு சேர்ந்து, உதாரணத்துக்கு காண்டா, தமிழில் ஒரு காதை இருக்குது, இக்கு கூட்டலா கா, ஆங்கிலத்தில் 19 கா வருதுன்னு சொல்கிறேன். 15 கா வருது நெடில். உங்களுக்கு வார்த்தையோடு விளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மெய்யெழுத்து 8 மெய்யெழுத்தும் போய் ஆங்கில உயிரெழுத்தோடையும் கூடுதல் உயிரெழுத்தோடையும் சேர்ந்து வார்த்தைகள் உண்டாகுது. இதே அடிப்படை தெரிஞ்சுக்கோங்க. இங்குக்கு பாருங்கள், எண்ணையும் பயன்படுத்தணும், என்ஜியும் பயன்படுத்தணும். 2 இங்கு இருக்குன்ற ஒரு ஆங்கில வார்த்தையில் மெஜாரிட்டிக்கு அதிகமாக எண்ணு மட்டும் போடணும் இங்குக்கு. அடுத்து என்ஜி வந்துடும். இப்போ லங்கு, சாங்கு ஒரு வார்த்தையில் இங்குக்கு என்ன ஒன்று, இங்கிலாந்து, இங்கிலீஷில் என்ஜி வந்துடும். இப்போ பெங்களூருக்கு எண்ணு மட்டும் வரும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பின்னால் வார்த்தைகளோடு உங்களுக்கு விளக்குறேன். இப்போ இந்த என்னென்ன தமிழ் மையத்துக்கு என்ன ஆங்கிலத்தில் எத்தனை இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. இச்சுக்கு பாருங்கள், சி வரும், எஸ் வரும், சிஹெச் வரும். அப்போ 3லேயும் சாவரச வார்த்தை வந்துடும். சிக்கும் சிஹெச்சுக்கு இச்சு வார்த்தை இருக்குது நேரடியாக, எஸ்ஸுக்கு இச்சு இல்லை. அப்போ இச்சுட்டு வச்சாத்தே சாவரச வார்த்தை. சாவரசம்னா என்ன அர்த்தம், சாசா சி எஸ்ஸை பயன்படுத்துகிறோம்ல. இப்போ சூண்டா எஸ்யூ, சாண்டா எஸ்ஏ, எஸ்ஓ, எஸ்யூ வரும் பார்த்தீங்களா. அப்போ இச்சுக்கு சி, எஸ், சிஹெச் 3 இச்சு இருக்குது. இஞ்சிக்கு பாருங்கள், எண்ணு மட்டும்தான். ஒரு ஆங்கில வார்த்தையிலையோ பேர்லையோ இஞ்சிண்டு வந்தால் எண்ணத்தை போட்டுறணும், எண்ணெய் போட்டுறணும் கண்ணை மூடிக்கிட்டு. இது குற்றமாப்பாடம் பண்ணாங்க. இப்போ மஞ்சளாண்டு வருது, இஞ்சிக்கு என்ன ஒன்று, எண்ணெய். பஞ்சாப் வருது, இஞ்சிக்கு என்ன ஒன்று, எண்ணெய். காஞ்சிபுரம்ண்டு வருது, இஞ்சிக்கு என்ன போடணும், எண்ணெய். இன்ஜினியர்னு ஒரு வார்த்தை இருக்குது, இஞ்சிக்கு என்ன போடணும், எண்ணெய். முடிஞ்சு வச்சுக்கலாம், இஞ்சிக்கு எண்ணெய். அப்போ இட்டுக்கு பாருங்கள், ஏற்கனவே விளக்கிருக்கு, டி 2 இட்டுக்கு 2 டியும் டியும் 2 வரும். முதல் வர டி அழுத்துறோம், ரெண்டாவது மெதுவாக சொல்கிறோம், டி. பார்த்தீங்களா, டி 2 இட்டு இருக்கியா. அப்போ 2 டியும் போய் டா வருஷ வார்த்தை வரும், டாட்டா. உயிரிழத்தோடு சேரும்போது ஆங்கில உயிரிழத்த டாட்டா, டிடி. 2 டீயோட ஏ போட்டால் டா உண்டாயிரும், டா உண்டாகும், டே உண்டாகும், டே உண்டாகும். ஐயோட போட்டோம்னா டை வரும், டீ வரும். புரியுதுங்களா. இதே நம்ம மெத்தேடு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சொல்லி எண்ணுக்கு எண்ணுதேன், 3 சொல்லி எண்ணுக்கு எண்ணுதேன். இப்போ எண்ணு போய் ஆங்கில உயிரிழத்தோடு சேர்ந்தால் நான் வருஷ வார்த்தை வந்துடும். அடுத்து இத்துக்கு பாருங்கள், ஏற்கனவே இப்போ விளக்கியிருக்கா மெய்யெழுத்தில் போட்டு வீடியோ. டி டிஹெச் 4 இத்து இருக்குது. தமிழில் ஒரு இத்து, ஆங்கிலத்தில் எத்தனை இத்து இருக்குது, 4க்கு வார்த்தை இருக்குது. அப்போ இந்த டிஹெச் இது போய் ஆங்கில உயிரிழத்தோடு சேரும்போது தாவரச வார்த்தை வரும், தாத்தா, தீத்தி, தூத்து. இந்த மெய்யெழுத்து போய் ஆங்கில உயிரிழத்தோடு சேரும்போது தாவரசம் உண்டாகுது. அந்த ஆங்கில உயிரெழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் படிக்கணும். அடுத்து பாருங்கள், இந்துக்கு எண்ணு. அப்போ நான் வருஷம் வருது வச்சுக்க. நமஸ்தேன்றது ஆங்கில வார்த்தை, நமஸ்தே. நாவுக்கு என்ன ஒன்று, என்ஏ. நார்மல்ன்ற வார்த்தை இருக்குது, என்ஓ.
நன், NUN நன் இருக்குது, NONE நன் இருக்குது. இப்படி வார்த்தைகளாக இருக்குது. அந்த ஆங்கில உயிரெழுத்து சேரும்போது அந்த வார்த்தை வந்துடும். இப்புக்கு பாருங்கள், பி 2 இப்பு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. BHக்கு இப்பு வராது. ஆனால் PHோட ஏ சேர்த்தோம்னா பவனம், என்னது பாரதியார், PH வருது பார்த்தீங்களா. புவனேஸ்வர், PHU புவனகிரி பூ. ஒரு சில வார்த்தைகள் PHO பாவரிசைக்கு PHை சேர்க்கணும். PHக்கு அடுத்தது உயிரெழுத்து சேர்த்து போட்டால் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இம், நமக்கு இப்புக்கு அடுத்து என்னங்க இம்முக்கு என்னது எம்முதேன். இம்முன்னா எந்த ஆங்கில வார்த்தையில் இம்மு உச்சரிப்பு வந்தாலும் பேரில் வந்தாலும் இம்முண்டு வந்தால் என்னது போட்டுருங்க கண்ணை மூட்டு எம். அப்போ எம்மு போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்தும்போது மாமா, மீமி, மோ, MU மூண்டு படிக்கணும், மாண்டு படிக்கணும். MAவை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மா மே ஏன்டா ஏவுக்கு 4 உச்சரிப்பு இருக்குல்ல. அப்படிதான் உண்டாகுது வார்த்தைகள்லாம். ஆங்கில வார்த்தைகள் அப்படி தான் நம்ம உண்டாக்கி படிக்கணும். அடுத்து பாருங்கள் பாருங்கள் யா போட்டு புள்ளி வச்ச ஒய் வந்துக்கு POY JOY சொன்னேன்ல. அப்போ அந்த யா போட்டு புள்ளி வச்சதுக்கு ஒய்தே. அப்போ போய்த்தான் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்து யா வருஷ வார்த்தை வரும். யா யூ வரும். அதை ப்ராக்கெட்டில் போட்டிக்க. அது எதுக்கு வருமா? ஐக்கு வரும். அந்த இப்போ இந்த வந்து ஐ என்பது ஆங்கில உயிரெழுத்து இல்லைங்களா. அதுக்கு வார்த்தை சொன்னேன், பாய்சன், டாய்லெட்லாம் சொன்னேன். அந்த ஐக்கு இந்த போட்டு புள்ளி வச்சா உச்சரிப்பு இருக்குது. அந்த ஐ போய் உயிரெழுத்து சேர்ந்து உண்டாகுமா உயிர்மெழுத்து. ஐ வந்து உயிரெழுத்து, ஒய்தே போய் உயிரெழுத்தோடு சேரும். யா வருஷம் வரும். ஐ போய் சேராது. ஐக்கு அந்த போட்டு புள்ளி வச்ச மையெழுத்து இருக்குதுன்னு சொல்கிறதுக்காண்டி உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்போ ஈக்கு 2 இருக்குது, ஒய் வரும், ஐ வரும்ன்ற. அடுத்து பாருங்கள் இருக்கு பாருங்கள், இருக்கு ஆறுதே. இருண்டா என்ன செய்யணும்? ஆறுதே. வேறு உச்சரிப்பு இல்லை. இருக்கு தமிழில் நம்ம இருக்கு ஆறை பயன்படுத்தணும். அந்த ஆறு போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேரும்போது ராரா, ரீ, ரூ, ரே வந்துடும். ரைண்டா 3 ரை வரும். ஆரோட ஐ சேர்த்தா ரை, ஆரோட ஒய் சேர்த்தா ரை, ஆரோட ஐ சேர்த்தா ரை, 3வது ரை. ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இல்லுக்கு பாருங்கள் எள்ளுதே. அப்போ எள்ளு போய் அந்த ஆங்கில உயிரெழுத்து சேரும்போது லாலா, லீலி, லூலு வந்துடும். இவுக்கு பாருங்கள் வியும் வரும், டபிள்யூயும் வரும். இவுக்கு என்ன பயன்படுத்தணும்? வியும் வரும், டபிள்யூ வரும். அப்போ இவுண்ட என்ன வருஷம் வந்துடும்? டபிள்யூவும் இந்த வியும் ஆங்கில உயிர் வருஷமாக வா வருஷம் வந்துடும். வா வி ஊ வந்துடுங்கயா. அடுத்து பாரு சிறப்பு நகர இல்லுக்கு எல்லும் போடலாம், ஜெட்டுக்கு இச்சும் போடலான்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்கு விளக்கியிருக்கேன். அப்போ இந்த சிறப்பு நகர லாலா, லிலி, லூலுவுக்கு எல்லையும் பயன்படுத்தணும். பெரும்பாலும் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும். எல்லோட ஆங்கில உயிரெழுத்தோடு சேரும்போது வந்துடும் வார்த்தைகள். அடுத்து இல்லுக்கு பாருங்கள், அதுக்கு எல்லுதே. 3 இல்லுக்குமே எல்லுதான்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த லா லீக்கெல்லாம் எல்லோட உயிரெழுத்து சேர்க்கணும், ஆங்கில உயிரெழுத்துக்களை சேர்க்கணும். அடுத்து பாரு இட்டுக்கு ஆறுதே. இருக்கு ஆறுதே. இட்டுக்கும் இப்போ திருவேற்காடு, ஆற்காடுலாம் இட்டுக்கு ஆறை போட சொல்லியிருக்கேன். அப்போ ஆரோட சேர்த்தா குட்ரா, குன்றத்தூர், ட்ராவுக்கு ஆரிய, ட்ராவுக்கு ஆரிய. குறிஞ்சி ஆரை போட்டால் ட்ரீக்கு ஆரை போடணும். ஒரு சில வார்த்தைகள் வந்துடும் இப்போ ட்ரா வரிசையில். அப்போ அதுக்கு ஆரத்தையும் பயன்படுத்தணும். 2 சொல்லி இன்றைக்கி பாருங்கள் எண்ணு. அப்போ எண்ணு போய் அந்த 2 சொல்லி நானா, நீ வார்த்தைக்கு உயிரெழுத்தோடு சேரும்போது உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வடமொழி எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள். வடமொழியிலேயே ஒரு சில இருக்குது. இஸ்ஸுக்கு பாருங்கள் என்னென்ன வரும்ண்டு எஸ் இருக்குது. இப்போ மைனஸ்னால் எஸ் மட்டும் போடுவோம். கிளாஸ்னால் டபுள் வரும். டபுள் அப்புறம் வரும். மவுஸ்னால் எஸ்சி போடணும். இப்போ 3 இஸ்ஸு பார்த்தீங்களா. சிஇக்கு இஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். ஐஸு, ரைஸு, இண்டிபெண்டன்ஸு, பிரின்ஸுக்கெல்லாம் சிஇ வரும். ஜெட்டிக்கு இஸ் இருக்குது. ப்ரைஸு, மைஸு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஜெட்டியும்
இஸ்ஸுன்ற உச்சரிப்பில் படிக்கணும். அப்போ எத்தனை இஸ் இருக்குது? 5 இஸ் இருக்குங்க வடமொழி இஸ்ஸு. அடுத்து இன்னொரு இஸ்ஸு, அது இஸ்ஸு, இது இஸ்ஸு. எஸ்கேஜி படித்தோம், புஸ்ஸு பிஸ்ஸு படித்த பார்த்தீங்களா? இங்கிலீஷு பிரிட்டிஷு. இன்னொரு சிஹெச்சுக்கு இஸ் இருக்கு சொன்னேன், அது இந்த மஸ்டாஸு மீசை. இஸ்ஸுக்கு சிஹெச் அந்த உச்சரிப்புக்கு வர ஈ வந்துடும், உச்சரிப்பு இல்லை. அவளானுசுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அவளானுசு, அந்த இஸ்ஸுக்கு சிஹெச்இ. அப்போ அந்த இஸ்ஸுக்கு சிஹெச்சும் வருது. அப்போ அவளானுசுன்னா திடீரென விழும் பனிப்பாறைன்னு போட்டிருக்கு அர்த்தம். அப்போ இது போய் அந்த வடமொழி சா உச்சரிப்பு உயிரிழத்தோடு சேரும்போது வரும். இஜ்ஜு பாருங்க, ஜேய்க்கு வரும், படிச்சுக்கமா? காமராஜ் மும்தாஜ். அடுத்து ஜிக்கு வரும் சொன்னேன், வில்லேஜ் மேரேஜ் காட்டேஜ் சொன்னேங்க. அடுத்து எதுக்கு வரும்? ஜெட்டுக்கு இருக்குது இஜ்ஜு உச்சரிப்பு. இஜ்ஜு உச்சரிப்பு வச்சாத்தே நான் அந்த ஏ போட ஜெட்டு ஏ போட்டால் ஜாண்டு படிக்க சொன்னேன், ஜமீன்தார். அப்போ ஜெட்டியே வரும் ஜமீன்தாருக்கு. அது இச்சின்னு வச்சாத்தானே ஏ சேரும்போது ஜாண்டு படிக்க முடியும். அதனால் 3 இச்சு இருக்குன்னு போட்டிருக்கேன். அடுத்து இஃப்பு. இஃப்புக்கு என்ன மெயினு? எஃப்பு. இன்னொன்று பிஹெச் ரெண்டுமே இப்பு சவுண்டுங்க. இப்போ எப்புண்டா எப்போ போய் ஆங்கில உயிரிழத்தோடு சேர்ந்த எஃப்ஓ ஃபாரஸ்ட்டு ஃபார்ம் வருது பார்த்தீங்களா? எப்போட 2 ஈஸி தான் ஃபீ வருது பார்த்தீங்களா? எஃப்ஏஆர்இ ஃபேர், எஃப்ஏ ஃபேமிலி வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி பிஹெச்சோட போட்டால் ஃபோட்டோகிராஃப், ஃபிலிப்ஸு வருது பார்த்தீங்களா? என்னது? பாஸ்பரஸ் பிஹெச் தான் ஆரம்பிக்கணும், அது எஃப் சவுண்டு. ஃபோட்டோ ஃபோ. ஃபிலிப்ஸு எஃப் சவுண்டில் வாசிக்கணும். அப்போ 2 இஃப்பு இருக்கியா, எஃப்பு பிஹெச். அடுத்து பாருங்க, வடமொழி இக்கு போட்டிருக்கேன். வடமொழி இக்குக்கு என்னது? கைச்சித்தே. வடமொழி இக்குக்கு என்னங்கய்யா? கைச்சித்தே. அப்போ கைச்சி ஓய் ஆங்கில உயிரிழத்தோடு சேரும்போது அந்த வடமொழி கா உச்சரிப்பு வரும். கைச்சுவோ யூ கவுஸு, கைச்சுவோ கோட்டல், கைச்சுவோ எம்இ கோம் வரும் பார்த்தீங்களா? கைச்சியோ 100 ஹா விட்டுட்டு அது உயிரிழத்தோடு சொல்லும்போது கா உச்சரிப்பு வரும் பார்த்தீங்களா? கைச்சியே கார்வெஸ்ட்டு, கைச்சியார்டி ஹர்ட்டு. அப்போ அந்த உயிரிழத்தோடு சேரும்போது அந்த வடமொழி கா உச்சரிப்பு வார்த்தைகள் வந்துடும். அந்த இக்ஸுன்னு ஒன்று போட்டிருக்கேன், இக்ஸுக்கு எக்ஸுதே. பாக்ஸு 6 அந்த இக்ஸு உச்சரிப்பு வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்கய்யா. இதுக்கடுத்து சிரின்னு ஒரு வார்த்தை போடுவோம், வடமொழி சிரி. சிரிக்கு எஸ்ஆர்ஐ போடலாம், எஸ்ஆர்இ போடலாம், SR2E போடலாம். அந்த 3 சிரி வருது பார்த்தீங்களா? எஸ்ஆர்ஐ, SRE, SREE போடலாம். அதுக்கு கீழே இன்னொரு பாருங்கள், இப்போ SHRI, SHRE, SHREE. அங்கே மேலே கைச்சி இல்லாமல் எஸ்ஆர் மட்டும் போட்டோம், SRI, SRE, SR2E. இங்கே கீழே நடுவில் எஸ்க்கு எடுத்து கை சேர்க்குறான். அப்போ SHRI, SHRE, SHRE. இந்த சிரிக்கு இத்தனை வகையாக அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிடுவாங்க போர்டுகளில் பேர்களுக்கு. இந்த 6 போட்டுக்கலாம், தப்பு கிடையாதுன்ட்டு. அந்த சிரின்ற ஒரு எழுத்துக்கு எத்தனை உச்சரிப்பு இருக்குது? 6 சிரி போட்டுக்கலாம்ட்டு, 6 ஸ்பெல்லிங்கு, தப்பு கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க பாருங்கள், ஒரு போர்ட்லேயும் ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். அதனால் இந்த தமிழில் ஒரு மெய்யெழுத்துக்களுக்கு 18 மெய்யெழுத்துக்கு ஆங்கிலத்தில் இக்குண்டா 18 வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? இங்குண்டா 2 வருது பார்த்தீங்களா? அது மாதிரி இதை வகைப்படுத்தியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். 4 இத்து இருக்குது ஆங்கிலத்தில். எத்தனை இத்து இருக்குது? 4. இது தெரிஞ்சுக்கங்க. இந்த 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 கற்பித்தல் மொழிங்க எல்லாம் கண்டு உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. உங்கள் லைக்கை கொடுங்க. இந்த என்னுடைய வீடியோவை ஈஸ்வர் இங்கிலீஷ் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கய்யா. உங்கள் நல்ல கமெண்ட்ஸ்களை கொடுங்க. இந்த புக்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆங்கிலத்தையே 3ஆவது வகுப்புலேருந்து பிள்ளைகளுக்கு டீச்சர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து 3ஆவது ஆரம்ப பள்ளியிலேருந்தே மாணவர்களை சூப்பராக ஆங்கிலத்தையும் தமிழையும் வாசிக்க வைக்கலாம். இந்த தமிழ் மூலயமா படிக்க வைக்கிறேன். தமிழும் தெரியணும், ஆங்கிலமும் வாசிக்க வந்துடும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.